அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம்னு ஒரு திட்டம். பட்டியல் சமூக மாணவர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிக்கணும், அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கடந்த ஓராண்டில் மட்டும் 173 பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப இந்த மத யானை இவர் எழுதல, இதை நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன். நீங்க சினிமா காட்சி மாதிரி நான் ஒரு காட்சி சொல்றேன். நம்ம வாய்ப்பு இருந்தா அமைச்சர் என்ன யாராவது ஒரு கேமராமேனை போட்டு கூட அதை எடுக்கணும், மக்களுக்கு எளிய வகையில் அதை புரிய வச்சிடலாம். நீங்க சென்னைக்கு போங்க அல்லது திருப்பூர் போங்க, திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஒரு மணி நேரம் கேமரா வைங்க, நீங்களும் அங்க உட்கார்ந்து பாருங்க, அல்லது சென்னை ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து பாருங்க. வடநாட்டை சேர்ந்த ஏராளமான தம்பிகள் தங்கைகள், சொல்றதுக்கு மனசு வருத்தமா இருக்கு, பசி பஞ்சம் பட்டினியோடு மெலிந்த தேகத்தோடு கல்வி அறிவு அற்றவர்களாக தங்களுடைய ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியின்றி தமிழ்நாட்டை தேடி சாறை சாறையாக வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இது எங்க? ரயில் நிலையத்தில். அப்படியே கட் பண்ணி கேமரா அப்படியே சென்னை ஏர்போர்ட் பக்கம் திருப்புங்க. சென்னை விமான நிலையத்தில் கன்னியாகுமரியில் தொடங்கி தஞ்சை, திருச்சி, நாகப்பட்டினம், சென்னை என்று அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களும் மிகப்பெரிய வெளிநாட்டு நிறுவனங்களில், மென்பொருள் நிறுவனங்களில் மிகப்பெரிய பதவிகளில் வேலைக்கு செல்வதற்காக கோட்டு சூட்டை போட்டுட்டு கையில டேபோட கம்ப்யூட்டரோட லேப்டாப்பை வச்சுக்கிட்டு காலுக்கு மேல் கால் போட்டு விமான நிலையத்தில் உட்கார்ந்து இருக்கிறான்ல, இது ஒரே நாள்ல கேரளால இருந்து மந்திரவாதியை கூட்டு வந்து சாதித்தது அல்ல அன்புக்குரிய பெருமக்களே. இது அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளுடைய மாபெரும் சாதனை.